ஹலோ ஹலோ ராங் நம்பர். பட்டிக்கிற மாமா. ஹலோ மாமா. ஏமா யார் மாமா? பெட்டிக்கிற மாமா கூப்பிட்டேன். நல்லா இருக்கீங்களா மாமா? வணக்கம் மாமா. நீ எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. நல்லா இருக்கிறேன். புதுசா என்னம்மா புதுசா இருக்கு? அண்ணே வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? அண்ணே ஜூஸா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கீங்களா நீங்க? ஏமா அண்ணே நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. அண்ணனே கூப்பிடு. ஏன் பத்தே வெளியே யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அப்ப நீங்க பாசமா சொல்லலையே அண்ணனை கூப்பிடுன்னு. யார் சந்தேகப்படாம இருக்கிறக்காண்டி நீ அண்ணனே கூப்பிடுனே. வீட்டுக்கு எது தெரிஞ்சு வச்சு நினைச்சு உங்க ஜாமம் பச்சை கலர்ல மாறினவனே. என்னம்மா நீங்க எப்படி ஆயிட்டீங்க? நல்லா இருக்கீங்களா நீங்க? மாமா வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏமா நீ சுகமா இருக்கியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? சுகமா இருக்கியான்னு? நீ சுகமா இருந்தாத்தே நாங்க 4 பேரும் சுகமா இருக்க முடியும். நம்ம என்ன வேலையா வந்திருக்கோம்? ப்ரோக்ராம் தானே வந்திருக்கோம். வேற வேலையா சந்தேகமா இருக்கு. அதுதான் கேட்கிறேன் நான். வந்த வழியை மறந்து நீங்க சொந்த வழியை பார்க்காம. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அதனால வந்த வழி பசமல பாண்டிகரு பசமல பாண்டிகரு பட்டிக்கட்டோ பாவலரு ஆடே விளையாடே ஒரு மேடே போடட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டும். பசமல பாண்டிகரு பட்டிக்கட்டோ பாவலரு ஏங்கண்ணே எல்லாரும் அழகா வாசிக்கிறீங்களே, வரும்போது கை விரல எங்க வச்சிருந்தீங்க? சங்குக்குள்ள. ஏமா கை விரலா எங்க இருந்துச்சு கேக்குறீங்க? ஓ மடியிலே இருந்துச்சு. ஆனா பொய் சொல்றதுக்கு அளவே இல்லை. நீ சாப்பிடும் போது தானே பார்த்து. நான் ஏன் கேட்குறேன்னா நீங்க வித்தியாசமா வாசிக்கிறீங்கல்ல, அதுக்காக கேட்டேன். உங்களை மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பார்த்துருக்கேன்னா கை விரல்ல வாசி பார்த்துருக்கேன். நான் பாட்டு பாடியிருக்கேன், நீ கை முட்டில வாசிக்கிட்டு இருக்கீங்க.
ஒரு அதான் அவர் அதில் சொல்றேன். வந்து ரொம்ப ஃபேமஸ் அதில் அவார்டே வாங்கியிருக்காரு. ஆனா பல வாக்கடு உங்களுக்கு பழக்க வழக்கம் போல இருக்கே. மாமா உங்களுக்கு என்ன பிடிக்குதா? என்ன இப்படி கேட்டீங்க? வேற மாதிரி கேட்கவா உங்களுக்கு? பிடிக்காம இருக்குமா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷப்படுத்துறீங்களா? சந்தோஷப்படுத்த தான் கேட்குறேன். படுத்தவா? படுத்துருவான். கொஞ்சம் நேரம் நாடகத்தை ஒத்தி வச்சுட்டு அப்புறம் நே நீங்க இல்லாமலா? ஆனா வந்த பூரா எரு முத்துராசு எத்தனை முத்துராசு மெத்தல மடிச்சு கொடு மாமா மத்தத வெளியே சொல்லலாமா மத்தல மடிச்சு கொடு மானே மத்தத வெளியே சொல்லலானே பாக்கு நீங்க விட்டு போடு நாம கொஞ்சம் கிள்ளி போடு மேலும் கீழோ உதடுக சகக்கட மத்தல மடிச்சு கொடு மானே மத்தத வெளியே சொல்லலானே எங்க ஆடுறோக்காரனே மாங்குன்னு வாசிக்கிறீங்களே அண்ணே கொஞ்சம் நல்லா ஏத்தி வைங்கன்னு இருங்க நம்ம இழுப்போமா வண்டிய ஆமா சமத்தில அமுக்குங்கோ பிட்டிக்கிறக்குள்ளே அப்படியே குங்குன்னு பார்த்துக்கிருப்பிய சமத்தில பார்த்துக்க சங்கதியே அழகு சங்கதியே தங்கச்சி நீ என்ன ஆகுறியா விடு தங்கச்சியை பார்க்கலாம். தங்கச்சி இல்லையா சங்கதி சங்கதியா? ஆடவங்க
சித்தாடைய கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு செந்தரி ஒருத்தி சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி பைகாட வந்தாளா அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாளா. அத்தானை பார்த்து அசந்து போய் நின்றாளா சித்தாடைய கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி பைகாட வந்தாளா பைகாட வந்தாளா தேவதையா எங்கம்மா? பொந்தேவதையா தேவதையா நீ? அம்மா ஆளை பார்க்கும்போது எப்படி இருக்கு? இப்படி இருந்தாப்புல தொழிலுக்கு நல்லா இருக்கு. என்ன தொழிலு? செம்ம கிளடையும் கட்டையும் போட்டுக்கிட்டு மனசுக்கு ஒப்பாம. ஏய் உனக்கெல்லாம் அறிவு சூடு சொரணமான வெக்க இருக்கணி ஆம்பளை தானே சோத்த திங்க சுண்ணாம திங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஆடுதே பாத்திரம் இப்படி இடிக்கிறிய அறிவு விடுவனே இடிமாட்டு பிறந்தவனே பாத்திரம் மாட்டேன் நிமித கேளு கேளு இப்படிதான் பேசுறேன் உனக்கு மான வெக்கமே கிடையாது சூடு சொல்றேன் இல்லையா வருத்தப்படவே மாட்டேன். இல்ல நாடு கூட தொங்கு நான் உனக்கு ஒரு மலை கயிறு கொஞ்சம் என்ன மசருக்கு நான் போய் ஒரு பொம்பளை பேசும்போது நாடு கூட தொங்கணும் எதுக்குன்னு கேக்குறேன். ரோசமான இல்லையா சூடு சொல்றேன் உதுத்துட்டேன். உம்பிட்டு ஊத்த போயிடா ஏம்மா ஏய் என்னைக்கு வேஷம் போட்டனா அன்னையோட பூராத்தி ஏய் உதுத்துட்டேன். முத்துராஜு என்னனே அட ஏன் பேர் கொண்டவனே ஆ, என்னையெல்லாம் இந்த மாதிரி பிள்ளை இந்த பிள்ளை பேசி இருந்துச்சு சரி நேரம் நான் மேல வந்து தப்பி குதிச்சு செத்துருப்பேன். சாக மாட்டேனா மத்தவங்கள கொல்லத்தானே செய்வேன். நான் கேக்குறேன் என்ன? அவ சொல்ற மாதிரி ரோசமான ஆம்பளையா இருந்தா சரி. ஒருத்தன் பேசும்பொழுது நீங்க எதையாவது இழுத்து வாங்கி சரி, தரேன் நான் கேக்குறேன் கேளு என்ன வேணாலும் கேளு. நான் வருத்தப்பட போறேன். காரமுடி பரமுடி வடையடி முட்டையை கடிக்கி இந்த பீத்த பையில ஒரு பொம்பளை ஆடுதே உனக்கு தெரியல பப்புனு மூஞ்சி மோரையன் பாரு ஏன் அவளை கேவலமா இருக்கோ? ஏங்க இல்ல அவளை கேவலமா இருக்கோ? அவளை கிளம்ப இருக்குங்கிறியே ஏய், நீ பெரிய இரு நீ ஏன் முகரே பாருன்னு சொன்னீல ஆமா. உனக்கு நான் பதில் கொடுக்குறேன். என்ன? நீ பெரிய அழகி ஐஸ்வர்யா நீ ராயாக்க பெரிய அரவிந்த் சாமி நீ இரு மூடிக்கிட்டு ஏதோ நில்லு. நீ மூடு இருத்த முதல்ல நீ மூடு இது திறக்க முடியாது நான் கேக்குறேன் என்ன? பின்னாடி என்ன வச்சிருக்காது? கொண்ட கொண்டைக்கு உள்ள வச்சிருக்க என்னது? பூ, பூ தானே. நெத்தியில போட்டுருக்குது என்னது? பொட்டு ரெண்டு புருவத்துக்கு இடையில பொட்டு கண்ணுல மை மை ரெண்டு புருவத்துக்கு இடையில என்ன வேணும் பொட்டு இருக்கு மூக்குல முக்தி உதட்டுல ஒரு சாயம் பொங்குது எனக்கு அப்படியே. தொங்கு காதுல போ காதுல என்ன? காதுல கம்மல் கழுத்துல என்ன? கழுத்துல என்ன கையில என்ன? வளையல் இது ஊரா இல்லாம நெடுமுறை மேடையில் நின்னேனா உன் முகரையில பொட்ட நாய் கூட ஒண்ணு கடிக்காது. ஒரு வாய்க்கில பேசுறியே இந்த பாரு இரு 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 இந்த பாரு ஏய், வேற ஆளு கிட்ட ஓட்டுறது நீட்டுறது முத்துராசே, உன்னை என்ன? என்ன பேச வேண்டி பேசு என்ன? முதல்ல வாய்க்கில பேசுறீங்கல்ல இதுமே இல்லன்னா யாரும் மதிக்க மாட்டாங்கற சரி. நீங்க எத்தனை ஆம்பளை வந்தாலும் ஒரு பொம்பளை சரி. அலங்காரம் இல்லாம நீ சொல்ற மாதிரியே சரி. எதுமே இல்லாம உங்க கூட வந்தா நீ 10 காசு நீ வாங்க முடியாது இங்க வேற ஒரு விஷயம் நீ காசு வாங்குற அப்புறமா ஆ? ஆண்டு நான் கேக்குறேன் இத்தனை ஆம்பளை உலகத்துல வர்றீங்க. இருமா இத்தனை ஆம்பளை வர்றீங்களே சரி. பொம்பளை எல்லாம் வர்றீங்களாங்க நீங்க நான் கேக்குறேன் இத்தனை பேருக்கு ரெண்டு பொம்பளை தேவைப்படுதா இல்லையா சரி, ரெண்டு பேர் தானே வரிய நான் ஒரு விஷயம் நான் கேக்குறேன் என்கிட்ட பேசு பத்தலையா? நீ என்கிட்ட பேசுமா என்ன? நான் கேக்குறேன் என்ன? பொம்பளை வந்தாதான் காசு வாங்க முடியும் சொல்றீல ஆமா நான் கேக்குறேன் என்ன? முதல்ல இப்ப நெடுமரத்தில் நாடா வச்சுட்டாங்க சரி. முதல்ல அரிதாரம் போட்டு வெளியில வந்தது யாரு? யார் நீங்கதான் நான் தானே. ஆமா. உன் முகரைய காட்டுறதுக்கு 2 மணி நேரம் நான் ஆயிடுச்சு. கேக்குறேன் என் முகரை காட்டணும்னா ஓ முகரை எப்ப வேணாலும் காட்டிடலாம் ஆ. என் முகர்லாம் நீ பேர் சொன்னா மட்டும் தான் நான் காட்ட முடியும் அழகுல சிறந்தது ஆம்பளை வர்க்கமா? அழகல் சார் பொம்பளை அது இருக்க தெரிஞ்சு இங்க பாரு. முடியாது நீ வந்து ஆம்பளை குளிச்சு முழுகிட்டு என் பேரை சொன்னாதான் முடியாது சரி நான் உன் பேர் யாராவது சொன்னாங்களா இங்க இங்க பாருங்க எல்லாரும் பேரும் அவர் சொன்னார்ல ஆ. அவர் பேர் அவரே சொல்லிக்கிறாரு ஆ. அப்படியா? ஆமா ஆ? நான் கேக்குறேன் என் பேர்லாம் யாராவது சொன்னாதான் வெளில வருவேன் இருடா இருப்பா உனக்கு நான் பதில் கொடுக்குறேன். சொல்லு ஆம்பளை அழகுன்னு சொன்னல ஆமா பொம்பளை அழகே இல்லைன்னு நான் இந்த மேடையில் நிரூபிப்பேன். எப்படி சொல்றீங்க பெண் வர்க்கம் அழகு இல்லை. இப்ப நான் கேக்குறேன் என்ன? இப்ப நான் தான் அழகுன்னு நான் பேசிட்டேன். நான் தான் நான் பேசுறேன் இப்ப ஒரு இப்ப நம்ம ஊர்ல இன்னைக்கு மஞ்சூரி நடந்துச்சு. சரி காளமாடு அழகா பசுமாடு அழகா? ஓ அப்படி கேக்குறீங்களா காளை மாடு பார்க்க அழகா இருக்கும் திமிழோட திமிழோட இருக்கும்ல ஆமா. திமிழ் மட்டுமே அதுக்கு கொம்பும் பெருசா இருக்கு. அது போல சரியா? அது சொல்றீங்களா நீங்க எருமை மூடிக்கிட்டு நில்லு முதல்ல திறந்து உனக்கு விடுக்கா? பதில குடுக்குறேன் இரு. 100 ரூபாய் பேப்பல வேற, ஏய், இந்த ஓட்டுறது அடிமா அடிமா பிள்ளைக்கு. ஏப்பா ஆ, அவன் ஆம்பளை வர்க்கத்தை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவளை முட்டையை தெறிக்க வைக்காம ஒரு பொம்பளை பிள்ளை உன்னை கையை வச்சு அடிக்குதே ஆ. பதிலுக்கு நீ நெஞ்ச பிள்ளை கையை வச்சு தள்ளி அப்படி எதுக்கு நெஞ்சில உடிச்சு தள்ளி நான் தங்கத்துல 50,000 அவதாரம் கட்டுறதுக்கு மூடிக்கிட்டு இருப்பா நீனு. நீ ஏத்தி விட்டு ரணகலமாக்க பாரு. ஏன்னா அதுக்காக அவன் நெஞ்சில பிடிச்சி தர நான் நெஞ்சில பிடிச்சி தள்ள முடியுமா? வாய்க்கை பேசாதே நீ பேசியா என்ன பேசுனே வேறையாப்பா உன்னைய பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கு. உன்னை பக்கம் இப்படி இருக்கு அப்படியே 1000 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கி அரைச்சு அப்படியே வலுவலுன்னு இதுல அப்பன மாதிரி உன்னை எல்லாம் பார்க்கும்போது பச்சை மிளகாய் ஆச்சு அதுல அப்படி மாதிரி இருக்கு எனக்கு நல்ல பெட்ரோல் ஊத்தி வேணா கொளுத்து சூட வச்சு பொறுத்திக்க பொம்பளை நான் இருந்து ஆட்டிக்கிட்டு வந்துட்டேன். புதுக்கோட்டையில இருந்து பேக்கை தூக்கிட்டு நெடுமரத்துக்கு எண்ணெயும் பாருங்க எப்படி இதையும் நீ பாருங்க. ஆம்பளைங்க உன் பேக்க வச்சுட்டு வந்துட்டு ஆட்டி ஆட்டிக்கிட்டு என்னையும் பாருங்க இடி சாமானையும் பாருங்க ஆண்பிள்ளையும் ஜான் பிள்ளைமா பேச்சன்னு ஆணுக்கு மரியாதை கொடுக்காட்டினாலும் எங்க ஜானுக்கு நீங்க மரியாதை கொடுத்தா பெண் கொடுத்துக்கு மரியாதை கொடுக்கணுங்க நீங்க உனக்கெல்லாம் மரியாதை
பொம்பளை மாதிரி கொடுக்க முடியாது. உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க அவசியமே கிடையாது. உனக்கு கொடுக்குற எனக்கு அவசியம் கிடையாது. நீ பெரிய ஆளா நீ? நான் பெரிய ஆளு. உனக்கு என்ன மரியாதை தரணும்? நான் பெரிய ஆளுதான். நானும் பெரிய ஆளு தான். நீ எதுல பெரிய ஆளு? நீ எதுல பெரிய ஆளு? எல்லா விதத்திலும் பெரிய ஆளு. நான் பெரிய ஆளு. ஆம்பளை நாங்க தான் பெரிய ஆளு. நான் தான் பெரிய ஆளு. சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை வர்க்க நாங்க தான். சாதிக்க பிறந்த பொம்பளை இருக்கமியா? கிழிச்ச நீ அப்படியே எந்த கிழிச்சு கேப்ப நட்ட. உங்க சாதித்த லட்சணம் தெரியாதா? நீ சாச்சது என்ன சாச்சு அப்படி? நாங்க நினைச்சோம்னா சைக்கிள் ஓட்டுவான். நாங்க சைக்கிள் பைக் ஓட்டுவான். வேன் ஓட்டுவான். லாரி ஓட்டுவான். பஸ் ஓட்டுவான். ட்ரெயின் ஓட்டுவான். சேசி ஓட்டுவான். கப்பல் ஓட்டுவான். ஃளைட் ஓட்டுவான். இப்படி எல்லாத்தையும் ஓட்டுற உங்களே நாங்க தாண்டி ஓட்டணும். உன்னையே நான் ஓட்டுவேன். அதெல்லாம் ஓட்ட மாட்டேனா? எதுல வாயில வச்சு ஓட்டுவேன்? ஓட்டி விடாம புளிந்தா வேலைய பாரு. ஓட்டு அதுக்கா உனக்கா போயிட்டு மத்தியா தூக்கிட்டு வர முடியும்? இருக்கிறத வச்சு தான் ஓட்ட முடியும். உள்ள வச்சு நல்லா பண்ணணுமா? இருக்கா இல்லையா கூட தெரியல. அடியாப்பா ரொம்ப அலத்துக்குறேனே. என்ன கேக்குறேன்? சௌரியமா? ஏன் சௌரியம் என்ன? சட்டமானே செட்டே ஓடிச்சு முடியா பாரு. நானு உன் பட்டி எடுக்கிறதுக்கு தான் செட்டே காட்டாதே என்கிட்ட. ஐயா நமக்கு என்ன வாக்கியா தொடாம இருக்கு? பேசியவள. ஏன் தொட்டாதமே பேச்சே வரேன். என்ன பிடிக்காது? நிஜமாவா? தொட்டா பிடிக்காது. தூக்கி போட்டு அமுக்குனா கொண்டே ஓடி ஓடியாது. தொட்டா முடியாது தூக்கி போடு அமுக்குறியா? என்னம்மா தொட்டா பிடிக்காதுன்னா பாரு தூக்கி போட்டு தான் முத்ராசே என்ன? தொடாம பேசு. அப்புறம் தங்க ஒரு அருந்து இந்த பாரு தொடுறதுக்கு வருத்தப்படுறிய ஏன் தொடப்படாதுன்னு நான் கேக்குறேன். எங்க ஒருத்தர் தொடுறாங்கன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பி தொட்டா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. சரி இல்ல மாமன மச்சனா சரி கட்டிட்டு புருஷன் கூட தொடலாம். நீங்க யாருன்னு தெரியாது. உனக்கு புருஷன் இன்னைக்கு நான் தாண்டி. ஏய் 5:30 வரைக்கும் உனக்கு புருஷன் நான் தான். இங்க பாரு 5:30 வரைக்கும் இங்க வாவே. ஒரே நிமிஷம் வருத்தப்படாத. இந்த லைசென்ஸ் ஒன்னு கட்டி தொங்க விட்டுருக்கியா சைடுல? ஆமா இந்த லைசென்ஸ் 5 மணிக்கு மேல உன் புருஷனுக்கு தான் நீ சொந்தம். அதும் தொட்டிக்கு நீ எனக்கு சொந்தம். உன்னைய தொடலாம். கட்டி இங்க பாரு இருமா கட்டி பிடிக்கலாம். தொடாம உதட்டோட உதட முத்தம் கொடுக்கலாம். இந்த கீ உதட்ட கூட தப்பலாம். நான் கேக்குறேன் உனக்கு வந்து 5 மணி ரசீது போட்டிருக்காங்க. நீங்க சொல்ல தொடலாம் தொட்டு ஆடலாம் சேர்ந்து பாடலாம். இந்த நீ சொல்ற மாதிரி கீவோர்ல முத்தம் கொடுக்குறேன் மேவர்ல கொடுக்குறேன்னு நீ சம்பாதித்து கூட சங்கத்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த பாரு நீ குடுக்குறதா விருப்பப்பட்டு கொடு. இடிச்சது குற்றம்ங்கற என்ன பிரச்சனை? என்ன உன் இடிச்சது குற்றமா? இடிச்சது எத்தனை மன்னிப்பு கேளியமா தானே? எத்தனை இடி? ஏய் மன்னிப்பு கேளியா? எத்தனை இடி இடிச்சே? 2 இடி இடிச்சே. 2 இடி தானே? ஆமா. மன்னிப்பு என்னதுக்குமா மன்னிப்பு? விடியோட தூக்கி போட்டு அமுக்கு நான் பேசாம தேங்க. ஒரு ஆம்படியா நீ சொல்ல வெக்கமலைய உனக்கு? போட்டு அமுக்குன்ற? ஏன் அமுக்கு? வேணாம்னா நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்க. இப்படியே மும்பளைய போட்டு அமுக்குவான்னு. அம்மா அமுக்கிட்டு போங்க. ஆள் வெடிக்க மலையறியோ? வேலை முடிஞ்சா சரிதானே? உனக்கு ஒரு தொன்ன புத்தி இருக்க தான் செய்யுது. சரி வாடா. தொடாம பேசு. ஐயா. தொட்டா பேச்சு வராதியா? தொட்டா பேச்சு வராதா? சரி இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்றானே. வியாபாரமா? ஆமா. கை குடுறா. ஏன் நீ முகரே பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிச்சு. முகரே என் பக்கற கொஞ்சம் கீழ பாரு. மனசை பார்த்து பேசியா? சரி. என்ன வியாபாரமா? இளந்த பழம். இளந்த பழமா? அப்படியா? இளந்த பழம் எப்படி என்ன சைஸ்ல விக்கிறீங்க? ஏங்க இது என்ன சைஸ்ன்னு இப்படி புரியல எனக்கு. இல்லம்மா இப்ப இளந்த பழம்னா படி கணக்கு இருக்கு, பிடி கணக்கு இருக்கு, குத்து கணக்கு இருக்கு, உலக்கு கணக்கு இருக்கு. நான் வச்சுக்க உலக்குங்க. அப்படியா? ஒரு உலக்கு எவ்வளவு? 100 ரூபாய். உலக்குதான் 2 உலக்கு எவ்வளவு? தம்பி நல்லா கேளுங்க சொல்ற மாதிரி. 2 உலக்கு பழம் எவ்வளவுமா? 200 ரூபாய். வேமா கேக்கும்போது 200 ரூபாய். 200 ரூபாயா? சரி நான் கேக்குற மாதிரி தெரியா? கேளுங்க. தருவி சத்தியம் பண்ணு தரேன்னு சொல்லு. ஏய் சத்தியம் பண்ணுமா படக்குனே. தரேன்னு சொல்லு. 2 புடிக்கு ஒரு குத்துக்கு எவ்வளவு? 2 புடிக்கு 100 ரூபாய். ஒரு குத்துக்கு 200 ரூபாய். உன் முகரைக்கு காசு இருக்கா? அவ்வளவுதான் தர முடியாது. இந்த பாரு யாரு ஓசில தரியா? ஓசில தரியா? ஏப்பா நீ ஓசில வாங்கிட்டீங்கறாடா நீ? இது சுத்தப்படா. உனக்கெல்லாம் பணத்தை காட்டுறது கூட இல்ல. ஓசிக்கறாக்கி நீனு வந்து மனசு ஏறுது பாருங்க எனக்கு. என்ன செல்லக்குட்டி நீ வந்து இளந்த பழம். ஆமா. உன் பழம் உருண்ட பழமா இருக்கும். சரி உன் பழத்தை முதல்ல காட்டு. காசை காட்டு. ஏண்டா நீ பாடு காட்டுன்னு பாத்து ஓசில பழமா காட்டி இருக்கேன். உன் பழம் ஒரிஜினல் பழமா தம்பி இருந்துச்சு. சில பேர் என்னறானே நீ காட்டுன்னு பழத்தை வாங்கிட்டு சும்மா காசு இருக்காம போயிரு. சரி வருஷம் பூரா யார் அப்புறம் நட்டோம். இந்த பாரு இங்க பாரு என்னைய பாருடா நான் அப்படி ஆள் கிடையாது. இந்த பெட்டியை வித்தாது உனக்கு நான் காசு கொடுப்பேன். பெட்டியை வித்தா 10 காசு பராதையா? சங்கத்து பெட்டி. புளியம்பழம் 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 இது கொட்டை எடுத்த பழம் அடி கொனலங்க இருக்கு பழம். கொட்டை எடுத்த பழம் இது கோணல இருக்கு பழம். அடி எல்லாரும் வாங்கி எல்லாரும் வாங்கி பழம் இது உனக்குன்னு பிறந்த பழம். அடி எத்தனைய பேருக்கு தான் புளியம்பழம் மாத்தியா இந்த புளியம்பழம் கைக்கு அடக்கமா பிடிச்சு பார்க்க வாட்டம்மா. வாங்கலையா அம்மா வாங்கலையா ஐயனே நீனு ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி. ஆடி பாடி சேர்ந்து வியாபாரம் பண்ணலாமா? பார்க்கலாமே. ஆடுனா பாடுனா ஓடுனா உட்கார்ந்தா படுத்தா ஆடுவேன். நிஜமாவேனா? அடி ரோட்டோர வீட்டுக்காரி ஓட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பு சேலைக்காரி. அடி நிக்கட்டுமா போகட்டுமா நிக்கட்டுமா போகட்டுமா. அடி ஓரத்து நிக்கிற புதுக்கோட்டை கருவாச்சி சத்தியபிரியா குட்டி என்ன பண்ணு இந்த கருவாச்சில நான் கடுப்பாயிரேன்.
சத்யா வாமா வாமா, கோவிக்காத வா, கோவிச்சுக்கிறாத வா. குட்டி 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 குட்டி. இது நல்ல செவத்த குட்டி. நல்ல செவத்த குட்டி. இப்போதைக்கு செவத்த குட்டி. காலையில கருத்த குட்டி. கேட்டாளா? ஏய், யாராவது கேட்டாங்களா எப்பன்னு? தள்ளுமா ஒட்டி அம்பியா படிக்கிற. தள்ளுமா. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க வாத்தியாரே. இப்போதைக்கு செவத்த குட்டி. இப்போதைக்கு செவத்த குட்டி. காலையில கருத்த குட்டி. காலையில கருத்த குட்டி. காலையில கருத்த குட்டி. காலையில கருத்த குட்டி. நல்ல இரு அழுத்துங்க. காலையில கருத்த குட்டி. எல்லாம் அழுத்துங்க வாத்தியாரே. நல்ல அழுத்தணுமா? என்ன அழுத்துங்க. காலையில கருத்த குட்டி. காலையில கருத்த குட்டி. எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. பப்புனுக்கு ஏத்த குட்டி. எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. பொட்டி நொறுங்கி போயிருது எனக்கு மட்டும். கொடை பின்னாடி போயிரு. எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. கண்ணங்கருத்தகளை ஏத்துருங்க மட்டும் கூட. கனகத்தை ஏத்துருங்க மட்டும் கூட. கருத்தாளி ஏற்றிருக்கப்பட்டு கூட. கடகத்து பூமியில ஏற்றிருக்கப்பட்டு கூட. உருட்டு முளைக்கையில உருட்டு முளைக்கையில ஏத்துருங்க மட்டும் கூட. உடம்பல்ல அம்மா உடம்பல்ல அம்மா உடம்பல்ல அம்மா ஏத்துருங்க. ஏன்? இந்தாரு, நீ எந்த அளவுக்கு நெடுமரத்துல பொழக்குறியோ அந்த அளவுக்கு நான் பொழந்தது போ, நீ பொழந்தது. அடி கம்மக்கரை ஓரத்திலே செல்லாத்தா. அடி கைபிடிக்க வந்தேனடி என்னாத்தா. நம்ம கரவரத்துல கனத்தா. அடி எல்லோரும் குளிப்பதற்கு. எல்லோரும் குளிப்பதற்கு. ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி. ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி. இந்த கருவாச்சி சத்யபிரியா குளிப்பதற்கு. இந்த கருவாச்சி. ராசே, வாயிலே குத்தி பிடி, ஒழுங்கா பாடு. நான் சொல்றத சொல்லுங்க வாத்தியாரே. இந்த சத்யபிரியா குளிப்பதற்கு. இந்த சத்யபிரியா குளிப்பதற்கு. நெடுமர இளைஞர்கள் அடிகொள்ளா தண்ணி. அடி வந்தாலும் பாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி. பொன்னாலும் போடி புதுக்கொடை போயல தாண்டி. வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி. போனாலும் போடி புதுக்கொடை போயில தாண்டி. யோ இந்த ஒரு ஆடுறியா நோட்டீஸ் அடிக்கிறியா? இல்லம்மா. என்ன மச்சான்? அட இந்த ஒரு ஆட்டம் தொட்டா தாண்டா வரேன். தொடுறியா இறுக்கி கட்டி இது வரைக்கும் இருமா, இது வரைக்கும் உன்னை ஏதாவது பண்ணிருக்கேனா? இந்த ஆட்டம் மட்டும் தொட்டுதே ஆட முடியும். தொடாம ஆடு. தொடான்னு அந்த ஆட்டம் வசூல் வராதுடி. தொடாடி நான் வர மாட்டேன். இப்ப தொட்டினா அடி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னேன். இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்க? எத்தனை மணிக்கு உன்னை வர சொல்லண்டி. இப்ப எத்தனை மணிக்கு நீ அடே கட்டி பிடிச்சாதான் அந்த ஆட்டம் வரேன். ஐயா ஐயா. ஏய் மத்த ஆட்டத்துக்கு தொட மாட்டேன். ஒரு ஆட்டத்துக்கு நாங்களும் கட்டி பிடிச்சாதான் அடியே வரோம். ஏய் செல்லக்குட்டி பாரு, இங்க பாருடா. எனக்கு தொட்டினா ஆட்டம் வராது. சொல்ற கேளுடா. தொடாம ஆடுறியா இந்த ஆடு. ஐயோ இந்த ஒரு ஆட்டம் தொட்டாதே வரும். தொடானும் ஓ தொடாதன்றே. அட ஓ இத கூட பேஞ்சு கூட நான் அம்மா, குடிக்கிறேன். சத்யா, நல்லா சத்யா. இருப்பேன். நான் சொல்றது கேளு. சத்யா. ஒரு ஆட்டம் மட்டும். போனா போட்டேன், தொட்டுட்டு போட்டு விடு. நை வத வச்சுங்க மோட்டர். அடி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னேன்டி. இப்ப எத்தனை மணிக்கு நீ நான் ஒண்ணு வேண்டாம். ஒரு மயிர் வேண்டாம். நீ ஓரம் பண்ணல. அடி கம்மாக்கரை ஓரத்திலே செல்லாத்தா. அடி கைபிடிக்க வந்தேனடி. நம்ம கரவரத்துல கனத்தா. ஏய் ஏன் குறைச்சிட்டு இருக்க? கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல.
திருவிழா உனக்கு பக்கவாடி திருவாரூர் தேரு பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி அடிவாகான ஆலமரம் ஆலமரம் எம்முண்டாட்டி பணியார சுட்டு தரியா பணியார சுட்டு தரியா பொண்டாட்டி பணியார சுட்டு தரியா என்ன தடவிட்டே இருக்கு என்ன நினைக்க முதுகு தடவுனாத்தான் எனக்கு உனக்கு தடவை அப்படின்னாப்ப ஆமா ஜாமச்சுனா அறுத்துப்படி அறுத்து அறுத்து என்ன பொறிச்சு தின்னுவியா நாய் கொண்டு நக்காது ஓமா முதல்ல பணியார சுட்டு தரியா எம்முண்டாட்டி பணியார சுட்டு தரியா குலசாமி கோவிலுக்கு நாங்க கூட்டாக ஒண்ணு சேர்ந்து குலசாமி கோயிலுக்கு கூட்டமாக வந்திடும் காரையூர் சாமியாடி நினைவாக என்றும் மணக்குடி மாப்பிள்ளைகள் உங்கள் நினைவாக அன்புள்ளங்கள் எனக்காக 101 ரூபா அன்பு கொடுத்த அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம் வணக்கம் காரையூர் சாமியாடி நினைவாக என்றும் மணக்குடி மாப்பிள்ளைகள் உங்கள் நினைவாக அன்புள்ளங்கள் எனக்காக 101 ரூபா அன்பு கொடுத்த அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம் 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 எஸ்கேபி பாய்ஸ் சிசி நண்பர்கள் 20 அன்பளிப்பாளர் இருக்கிறார்கள் எஸ்கேபி பாய்ஸ் சிசிசி நண்பர்கள் 20 அன்பளிப்பாளர் இருக்கிறார்கள் நண்பர்களுக்கு நன்றி நன்றி போடு நல்லா இருக்கு வாங்கலையோ ஐயாலோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு போட புண்ணாக்கு போடாத தப்புகள்
நல்லா இருக்க வந்து சொல்றாப்புல நல்லா இருக்குன்னு. அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பார்த்துருக்காப்புல, எதை பார்த்துருக்காப்புல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சத்யா, நல்லா இருக்கு. ஆடியே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன குளிக்க போறியா? நீங்களும் வர்றீங்களா? துணி துவைக்க போறாமா? ஏமா? அருண்குமார், மதன்குமார், சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் எனக்காக 201 அன்பு கொடுத்த அன்பு இதயத்துக்கு மனமார்ந்த நன்றி. மயிலாடு பறையில பறையில் அங்க அடி இருக்கோ. சிங்கப்பூரை சேர்ந்த அன்புள்ளங்கள் மதன்குமார், அருண்குமார், மதன்குமார் அன்பு இதயங்கள் எனக்காக 201 அன்பு கொடுத்த அன்பு இதயத்திற்கு எங்களது நாடக கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். எந்த ஊருனே அவங்க? மதன்குமார் நம்ம ஊர் தானா? நெடுமரத்தை சேர்ந்த மதன்குமார், அருண்குமார் அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நாதர்மொழி மேலிருக்கும் நல்ல பாம்பு
எங்களுக்கும் இடம் உண்டு வரீங்களா உங்களுக்கு வட்டா வாங்கி தரேன். அருண்குமார் மதன்குமார் சிங்கப்பூர் வாழும் அன்பு உள்ள எனக்காக அன்பு கொடுத்துருக்காங்க. அன்பு கொடுத்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சத்தியமூர்த்தி முத்துக்குமார் அவர்கள் முத்துக்கு பாடலை கேட்டு மீண்டும் 101 அன்பளிப்பு வழங்குகின்றார்கள். அன்பு அண்ணாவுக்கு நன்றி நன்றி வணக்கம். நாதர்முனி மேல் இருக்கும் நல்ல பாம்பே மாமா கொஞ்சம் சட்டையை உரியும். நீங்க தான் பாம்பு பொந்துக்குள்ள போயிடாம பாத்துக்க. இங்கே வேணுங்க பாம்பு செத்து பல வருஷமாச்சு இருக்கா இல்லையா. பழனி சுந்தரம் அவர்கள் 101 அன்பளிப்பு வழங்குகின்றார்கள். அன்பு அண்ணாவுக்கு நன்றி நன்றி வணக்கம். ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. போய் 2 பாம்பும் புனையும். ஆமா செல்லக்குட்டி. ஆமா வாடா செல்லக்குட்டி, உன்னைய பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு. சத்யா வாடா தங்கா. ஹல் ஹல் ஹேலு ஹேலு வாடா தங்கா. அழகு மயிலு, உன்னைய பார்த்த உடனே பார்த்ததுமே எனக்கு வந்துருச்சு வந்த புண்ணி போங்க. காதல்ரா. காதல் எப்படி இருக்கும்? காதல்னா கருப்பா உருண்டியா இருக்கும். பயமா இருக்கு எனக்கு. ஆரம்பத்துல பயமாத்தான் இருக்கும். காதல் பண்ணி கைவிட்ட மாட்டீங்களா? செல்லக்குட்டி, நான் எதுக்கு நான் மாட்டி டாக்டர் கையை விட்டுக்கிட்டு கிடக்கிறதுக்கு? இங்க வாடா, நீ விருப்பப்பட்டா விரல வேணா விடுறேன். வாடா செல்லக்குட்டி. இங்க வாடி, அங்க என்னடி பாக்குற? காதல் பண்ணி கட் பண்ணி போற. காதல் தர வாடா செல்லக்குட்டி. சரி சரி வா, திட்டல. காதல் சொல்லும் பொழுது அப்படி வெக்கப்படணும். என்ன வெக்கம்னா அதை தானே உதுத்துட்டிய நீனு. காதல் சொல்லும் பொழுது சத்யா கப்படாது. என்ன மாமா என்ன மாமா என்ன மாமான்னு எரும மாடி சென்னைக்கு கத்துற மாதிரி கத்தாதடி. நான் செய்யற மாதிரி செய்யுங்க சத்யா. என்ன மாமா என்ன மாமா என்ன மாமா அப்படி சொல்லி தொலைக்காத. நான் எப்படி செய்யறேன்? என்ன மாமா என்ன மாமா? ஐயோ இப்படி செஞ்சேன்னா வர மாட்டேங்குதுடா பேப்பர். நான் செய்யற மாதிரி செய்யணுங்கற. நீ நிறைய பண்ணிருக்க, எனக்கு பண்ணதுல. நான் ஒரு 3 தடவை தான் சொல்லி தருவேன். இப்ப நீ தான் ஆம்பளை, நான் தான் பொம்பளை. நான் எப்படி கொன்னட்டேன் பாரு. நீ பொம்பளையா? சொல்லு. காதல சொல்லு. காதல. நீ காதலிக்கிறேன். என் பேர் முத்துராணின்னு வச்சுக்க. முத்துராணி. ஹலோ.
என்னங்க உன்னை நான் காதலிக்கிறேன்டி. சி, போங்க வைக்கும். இப்படி வைக்கப்பட்டாத்தே 108 டிகிரி கிண்ணுன்னு நிற்கும். சுத்தமா இல்லைன்னா மசலோட ஆசை வராது. அச்சோ நான் செய்யற மாதிரி செய்வியா? செய்றேங்க. சத்யா அப்ப நான் செய்ய சொன்னேன். இவர் எப்படி செய்யணும்? நான் செய்ய இன்னும் 2 முறை தான் போ சொல்றேன். போ பழகிடுவாங்க. ஒழுங்கா செய்யலன்னா ஊமை குத்தா குத்துவேன். ஒழுங்கா செய்யணும் ஆள மாத்திக்கிறீங்களா? சரி வாடா, உன்னை இன்னைக்கு மாத்த முடியாது. சத்யா சொல்லுங்க. என்ன மாமா? என்ன மாமா? ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ மாமா. இந்த ஜென்மத்துல உனக்கு வரவே வராது. எப்படி இந்த வரும்? கொனட்டல் இந்த திருகள். ஏய் உன்னை பத்த வர மாட்டேங்கிறான் அவனுக்கு. நான் நீ யார ஜெயப்பிரியா வரந்தா அப்படி கொனட்டி இருக்கும். ஆமா என்னவோ அவன் நடிச்சிருப்பா கொன்ற மாதிரி. உன்னைய பார்த்தவண்ணே எனக்கு காதல் எப்படி அப்பட காதல்? காதல்னா எப்படி சொல்லவா? கை விட்டுற மாட்டியல? நான் விடவே மாட்டேன்டா. கடே காதல் கருப்பா உருண்டியா இருக்கும். அரக்கல இருக்குமா? போ ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அப்புறம் போக அதுவா கலகலன்னு போகும். என்னவோ அனுபவமானாலும் ஒன்று தெரியுது. சரி உன்னைய பார்த்தவண்ணே என்னுடைய காதல் சொல்லவா? சொல்லுங்களேன். சொல்லி பாருங்களே. மாமரத்து குயிலு மஞ்சமிடு மயிலு பார்க்காம போகாதடி, ஓ வீரப்பு ஆகாதடி. மாமரத்து குயிலு மஞ்சமிடு மயிலு பார்க்காம போகாதடி, ஓ வீராப்பு ஆகாதடி. அடி நேத்து கொடுத்த முத்தம் அடி நெஞ்சில் எனக்கு நித்தம், நேத்து கொடுத்த முத்தம் அடி நெஞ்சில் எனக்கு நித்தம். அடி ஒண்ணே ஒண்ணே கண்ணே கண்ணே இன்னும் கூடமா. மாமரத்து குயிலு மஞ்சமிடு மயிலு பார்க்காம போகாதடி, ஓ வீராப்பு ஆகாதடி. மைப்பூசு கண்ணைக்குள்ள போய் பேசு தின்னப்பில மாறாப்பு காத்தோ ஆடோ. கல்யாண திட்டமிட்டு கண்ணால வட்டமிட்டு கண்ணாவும் தோல் சேர தேடும். முந்தானை பந்தலிட்டு நான் தூங்கவா, 300 முத்தம் ஒண்ணு நான் கேட்கவா. முந்தானை பந்தலிட்டு நான் தூங்கவா, 300 முத்தம் ஒண்ணு நான் கேட்கவா. அலிகுல நானாச்சு நீ ஆச்சுவா, அங்கமெங்க மோகத்தில் நீ நாச்சுவா. அம்மாடி சொல்லெல்லாம் தேனாச்சு. மாமரத்து குயிலு மஞ்சமிடு மயிலு பார்க்காம போகாதடி, ஓ வீராப்பு ஆகாதடி. மாடு நான் மனமில மீனு நான் மினமில ராதாத்தி கண்ணேன் கண்ணோ. நானே மெல்ல நீயே நானே எமெல்ல நீ என்று நானே உண்டோ. நீ போகும் பாதையெல்லாம் என் பாதையா, நீ பார்க்கும் பார்வையெல்லாம் என் பார்வையா. நீ போகும் பாதையெல்லாம் பார்வைதான் அடி நீ பார்க்கும் பார்வையெல்லாம் என் பார்வையா. கட்டித்தத்தை நான் கேட்கும் சந்தோஷம் தான், கட்டித்தத்தை நான் தேடும் சங்கீதம் தான். சந்தோஷம் சங்கீதம் பாடலாம். மாமரத்து குயிலு மஞ்சமிடு மயிலு பார்க்காம போகாதடி, ஓ வீராப்பு ஆகாதடி. அடி நேத்து கொடுத்த முத்தம் நீ நெஞ்சில் இடிக்கிறதோ அடி நேத்து கொடுத்த முத்தம் முத்தம் நெஞ்சில் இடிக்கிறதோ. ஒண்ணே ஒண்ணே கண்ணே கண்ணே என்ன கூடமா. லா 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 லா. உங்களை பார்த்தவனே எனக்கும் வருது. வராம இருக்குமா? எனக்காக சோமு அப்பா ஆசிரியர் அவர்கள் எனக்காக 200 ரூபா அன்பளை கொடுத்துருக்காங்க. அன்பளை கொடுத்த அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி. நன்றி கிட்ட வணக்கம் வணக்கம். சரிடா காதல சொல்லுங்க பாக்கலாம். இல்லவா சொல்லுடா. மஞ்சப்பொடி தேக்கையில மஞ்சப்பொடி தேய்க்கையிலே நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள மஞ்சப்பொடி தேக்கையில என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள கண்ணி தொட்ட தேகமெல்லாம் இந்த கண்ணன் தோடும் காலமே போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு புள்ள. மஞ்சப்பொடி தேக்கையில என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள.
அண்ணே சீனு முடிச்சாலே பாடுவாங்க. மொட்டான மொட்டை வண்டி பூத்ததுன்னு பூவுக்குள்ள தேனு வந்து சேர்ந்ததுன்னு தேனாறு உன்னுதடு வந்ததுன்னு தேனெடுத்து நான் இருந்த நேரம் என்ன உன்னோட பூமேனி ஓடும் தேர் எப்போது ஊர்கோலம் கூறு கண்ணீர பூவாக தூவும் போது பஞ்சாங்க நாள் என்ன பாரு கையோ கையோ போடு நேரம் காதல் ராகோ காட்டு பாடு இந்த பொடி தேய்க்கையிலே ஏன் நெஞ்ச தொட்டு தேய்ச்சவுள்ளே கண்ணி தொட்ட அதிகமெல்லாம் ஐயா என்ன நம்ம காதல் குறுக்க என்ன விழுந்துருச்சு. விளங்குமா? இனிமே நான் பண்ண அந்த காதல் சரியா வருமா? விளங்கவே விளங்காது.